வந்தீங்களா ஸ்க்ரீன்? ஓ சார் சரி. ஓகே. சட்டங்கள் பகுதியை பார்த்து கொண்டிருக்கிறோம். கடைசி கிளாஸில் சரி செய்யப்பட்ட நோனோடு தொடர்பான மீமோடு தொடர்பான சட்டங்களில் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். பார்த்து ரெடி ஆகிட்டு வர சனிதம் இல்லை ஓட ஓட பார்க்க أعوذ بالله من الشيطان الرجيم. قل أعوذ برب الناس. எத்தனை செகண்ட் என்னிடம் என்ன ரீசன்? أعوذ கிட்ட சார் ம் அந்த வாவ் 3 எழுத்துல வந்து வழி இந்த வாவ் வந்துட்டு அதுல வந்து ஒரு செகண்ட் விட்டணும். என்ன வாவது வாவோட பேர் நான் என்ன? வாவம் தான் நீட்டணும்ங்கிறதா என்ன வாவு? அது அந்த மத்துடைய எழுத்து வெரி அந்த குட். மத்துடைய எழுத்து மத்தியனுடைய சார் எழுத்து வாவு. அது ஓகே. என்ன இல்லை சார். மத்தியனுடைய எழுத்து வா வந்ததால் நீட்டது என்கிற கான்செப்ட் ஓகே. லாஸ்ட்ல என்ன விஷயம்? லாஸ்ட்ல வந்து சார் அந்த சீன் வந்திருக்கிற இந்த நான் வந்து சுக்குன் வச்சு நிப்பாட்டணும். அதுக்கு முன்னுக்கு இந்த மத்துடைய எழுத்து அது வந்து சொன்னா அதாவது நாங்க 2 செகண்ட் நீட்டணும். எது 2 செகண்ட்? 2 செகண்ட் ரெண்டுங்கிறது 2 செகண்ட் தான் இடணும் அப்படியா? அப்படி அல்லது 2 செகண்ட் விட கூடுதல் இடணும். 2 செகண்ட் விட அழிக்க வந்து அழிக்க வந்து 2 செகண்டை விட கூடிய நீட்டணும். கூடுதலாக நீட்டணும், அதான் முக்கியம். ஆனா இலா கிட்ட வந்து ஒரு செகண்ட் நீட்டணும். ம் 10 அமைப்பு. அப்புறம் நீ ஒன்னா சிற அளவுங்கிறது 1 செகண்ட், நீட்டுறதுங்கிறது 2 செகண்ட், அப்படி அப்படிதான். என்ன சார்? ஒன்னா செய்யறதுங்கிறது 1 செகண்ட், நீட்டி ஓத வேண்டியது 2 செகண்ட் இதுன்னு சொல்றேன் அப்படியா? ஒன்னா செய்ய வேண்டிய ஒரு செகண்ட் இந்த அழிப்பை வந்துட்டு நான் 2 செகண்ட் பண்ணுவேன். அப்போ சரியா எடுத்துக்கோங்க பார்ப்போம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس சர்ரி பெல ரா படிச்சாச்சு. الخناس من شر الوسواس الخناس. ராட மெல்லினமா வல்லினமா அந்த இடம், நீ ஓதுற இடம். சரி. அது வந்து வல்லினம் சார். ஏன் வல்லினம்? மெல்லினம். ஏன் மெல்லினம்? அது வந்து ராகு கத்ரா ராகு கத்ரா வந்துக்கிற ராக்கு கஷ்டம் வந்து இருத்தாலும் மெல்லினம். மெல்லினத்துக்கு நாக்கு எங்க படணும்? தொண்டையில மேல் பகுதியில எங்க படணும்? முன்னுக்கா பின்னுக்கா நடுவுலையா? முன்னுக்கு வரணும் சார். முன்னுக்கு பட வச்சு ஓதுங்க. ஒரு ஓதல முன்னுக்கு படுது இல்லை தான் பிரச்சனை. ஷர்ரின்னு பின்னே தான் போகுது. الذي الذي يوسوس في صدور அதுக்கு முன்னுக்கு வசனம்.
الذي يوسوس في அதல்ல, صدور அதுக்கு முன்னுக்குள்ள வசனத்தை நீ ஓதி கொண்டீங்க, அதில் வசனம். من شر الوسواس الخناس திருப்பி ஓதுங்க. من شر الوسواس ஷர்ரில் பின்னுக்கு தானே போகுது, الخناس முன்னுக்கு படலையே. ஷர்ரி என்று பின்னுக்கு வருது, முன்னுக்கு பட்டா சவுண்ட் வராது, ராட சவுண்ட் மாறணுமே. من شر الوسواس الخناس ஷர்ரி என்று பின்னு தான் படுறீங்க, நாக்கு பின்னுக்கு தான் படுது. நீ தான் நீ முன்னுக்கு படணும் சொல்லி, முன்னுக்கு படுமா இருந்தால் அந்த சவுண்ட் வரையிலாது. ஷர்ரி ஷர்ரி என்று வரையிலாது. எப்படி வரணும் அது? முன்னுக்கு பட்டா சவுண்ட் எப்படி வரும்? من شر ம்? ராவுக்கு தொண்டையில முன்பகுதியில் நான் பட்டி சென்றால் சவுண்ட் எப்படி வரும்? من شر விலங்கல. من شر ஷர்ரி இன்னும் முன்னுக்கு வரல. நீங்க உச்ச சரியா வச்சு பாருங்க, நாக்கு பின்னுக்கு படுதா நடுவில் படுதா சரி. நீங்க ரெண்டுக்குமே இல்லாம நடுவில் நிற்கிறீங்க. من شر சரி. இப்போ கொஞ்சம் வந்துக்குது, கொஞ்சம் லைட்டா வந்துக்குது. நீங்க நாக்கு நடுவு கொண்டு போனாலும் பிரச்சனை, பின்னுக்கு கொண்டு போனாலும் பிரச்சனை. போதல் அவசரமா காட்டிடும். ம், சரியா போதும். من شر الوسواس الخناس ஹன்னஸ் என்கிற உச்சரிப்பு சரியா? அது எப்படி வரும்? من شر الوسواس الخناس இப்ப ஷீண்ட சவுண்ட் மாறி, ஷர்ரி ஷா அல்ல ஷர்ரி. ஷீனையும் மாற்றப்படாது, ராவையும் மாற்றப்படாது. من شر الوسواس الخناس நீட்டுறது ஒன்னா செய்யுது, பேலன்ஸ் பண்ணுவோம். ஒன்னஸ் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுவோம். சவுண்ட் கேக்குதா? Oh, second. ஆ. من شر الوسواس الخناس من شر الوسواس الخناس ஓகே, வசனம் கடைசி வரைக்கும் அதே சவுண்ட்ல ஓதுங்க. அடுத்து வாங்க. எல்லாம் அழகு வசனம் முடி வரைக்கும் அதே ஸ்டைல ஓதி முடிங்க. கடைசியா மனசுக்குள்ள மட்டும் நீ பாட்ட வேணாம், சவுண்ட் குறைஞ்சு கொண்டு போற மாதிரி இருக்குது. அடுத்து தொடர்ந்து தொடர்ந்து ஓதுங்க. الذي يوسوس في صدور الناس من الجنة மினல் والناس ஜின்னதி வசனத்துல இடையில வந்தாலும் அதுக்கும் டைம் கொடுத்து உன்னா செய்யணுமா இல்லது பிள்ளது? ஏன்னா உன்னாக்குரிய டைமிங்க குறைக்க இயலாது, அந்த லெவல் கரெக்டாக கொடுக்கணும். மினல் ஜின்னதி வன்னாஸ் இடையில வந்தாலும் அது கொடுக்கணும். من الجنة والناس திருப்பி ஒரு முறை ஃபர்ஸ்ட்ல இருந்து பிள்ளை வராம. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس பிள்ளை الخناس மாறிட்டு من شر الوسواس الخناس ஒன்னா செய்யல, ஒன்னாவைக்குரிய டைமிங் கொடுக்கடல. من شر الوسواس الخناس الذي
يوسوس في صدور الناس من الجنة والناس. உண்ணாக்கள் கொடுக்குற நேரம் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணிக்கணுமா? சில இடங்கள்ல சரி, சில இடங்கள்ல ரொம்ப கூட நிற்கிது. இதே முதல் பாகம். وامرأته حمالة الحطب. லெத்தல் லெத்தல் ல தே லாம்ட சவுண்டுக்கு தேயிடுங்கோ. வம் ரோ ஏ தூ வம் ரோ ராவை தூக்குங்க. وامرأ وامرأته حمالة الحطب. ஹம்மா அதான் சரி செய்யப்பட்ட மீன். அங்கதான் நான் உண்ணா எடுக்கணும் வேணா. இன்னும் வருது இல்லையே. وامرأته حمالة وامرأته حمالة الحطب. திருப்பி போதுங்க. وامرأته حمالة الحطب. ஆ தூஹு ஆ தூஹு என்று வருது. அது பிள்ளை. நீட்ட வேண்டியது ஹா மட்டும்தான். வம் ரோ ஏ தூஹு வம் ரோ ஏ தூஹு ஏ தூஹு என்று வரப்படாது. وامرأته حمالة الحطب. திருப்பி போதுங்க. ட்ரை பண்ணி எடுத்து ராகத்தை எடுத்து நீட்ட வேண்டியது மட்டும் நீட்டி போதுங்க. விளங்கல சார். ராகம் எடுத்து நீட்ட வேண்டியதை மட்டும் நீட்டி எடுத்து போதுங்க பார்ப்போம். وامرأته حمالة الحطب. ரெண்டாவது. وأما من خفت موازينه ம்ஹும். فأمه அவசீனுஹு هاوية. அப்படி அனுப்பாடுறது. موازينه ஆ திருப்பி. فأمه وأما من خفت موازينه فأمه هاوية. மூணாவது. ثم ردد ثم رددناه أسفل سافلين. ஹூ சவுண்ட் முக்கியம். ரொததுனஹு அந்த ஹூ முக்கியம். ثم رددناه أسفل سافلين. சாப்லின்ல வசந்த இந்த நீட்டி எல்லாம் முடியும். அதில் கடைசி சவுண்ட் அப்படி இல்லாம போகுது. சாஃபிலீன். ثم رددناه أسفل سافلين. ஆ நாலாவது. فأما اليتيم فلا تقهر. ரா வல்லினமா மெல்லினமா? وأما தகுஹர் ரா வல்லினமா மெல்லினமா? தகுஹர் ரா வல்லினமா மெல்லினமா? மெல்லினம். ஏன் மெல்லினம் அல்லது ஏன் வல்லினம் எது சொன்னாலும் காரணம் சொல்லணும். அதுக்கு முன்னுக்கு வந்து ஃபத்தஹா வந்திருக்கிற சுக்குன் வச்சரா முன்னுக்கு. பத்தா வந்தா மெல்லினம் அப்படியா? கொஞ்சம் ஆ பத்து வந்தா மெல்லினம் அப்படியா? அப்ப எல்லா ராவும் பேல இப்ப முன்னுக்கு வந்தது எல்லாம். அதாவது நான் ரா என்ன? அது வந்து வல்லினம் சார். அது வல்லினம் இது மெல்லினம் அப்படியா? அது காரணம். அங்க வல்லினம் அங்க மெல்லினம். அது வந்து ராக்கு வந்து அது ம். பத்து வந்து இருஷ்ட வல்லினம். இங்க ராக்கு சுக்குன் வந்து இதுல வந்து வந்தா வல்லினம் மெல்லினம் அப்படியா?
இல்ல அதுக்கு முன்னுக்கு வந்து பத்தா வந்து கண்டிப்பதாக சுக்குன் வந்து அதுக்கு முன்னுக்கு வந்து பத்தா வந்து அதனால மெல்லினம் அப்படியா? வல்லினம். ஆ? அப்போ ஓதுனை பிரச்சனை. ஓதுறதுக்கு பிரச்சனை தான் காரணம். எங்க மனசுல நாங்க ஒரு விடையில உறுதி இல்லை. ஒரு விடையில் இது வல்லினம் தான், இல்லை இது மெல்லினம் தான் என்ற உறுதி எங்கள்கிட்ட இல்லைன்றால் ஒவ்வொரு இடத்துல நாங்கள் அந்த எழுத்து என்ன அல்லது வல்லினமா மெல்லினமாங்கிறத ஃபோர்ஸ் பண்ணல என்றால் எங்களோட ஓதலில் அந்த சட்டத்தை எதிர்பார்க்க இயலாது. என்னதான் நாங்கள் படித்து பாடமாக்கி அதில் பிஹெச்டி முடித்து சட்டங்கள் படித்து எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணாலும் எங்களுக்கு அது ஐடியா வராது, ஓத போகல வராது. ஓதுகிற சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு உடனே ஐடியா வரணும். இதில் இதான் விஷயம், இது வல்லினம், இதான் விஷயம், இது மெல்லினம். இப்படி ஐடியா வந்தால் மட்டும்தான் எங்களோட ஓதல் அந்த இடத்துல அந்த பாயிண்ட்ல எங்களுக்கு சரியான ஓதலை கொண்டு வரும். அதான் நான் இப்போ திருப்பி கேள்வி கேட்டதும் இன்னும் நாங்கள் அதில் உறுதி இல்லை. கட்டாயம் அதை உறுதிப்படுத்தி கன்ஃபார்ம் பண்ணுற வேலை தான் எங்கள்கிட்ட ஓதுக்கு செய்ய வேண்டிய அடுத்த வேலை. திருப்பி ஓதுனது பேல. நீங்கள் ஓதுனது வல்லினம் இல்லை மெல்லினம் இல்லை அதெல்லாம் பிரச்சனையா? நான் கேள்வி கேட்டதும் فأما اليتيم அப்ப فلا تقهر. இல்லை அம்மல் சவுண்ட் தான் வரணும். فأما اليتيم فلا تقهر. ம் وأما السائل فلا تنهر. وأما بنعمة ربك فحدث. கட்டாயம் பழைய சட்டங்களை மீட்டிக்கோங்க. இப்போ தான் ரெண்டாவது சட்டம் முடியுது. அடுத்த கிளாஸ்லேயும் திருப்பியும் இதை ஓதிட்டு தான் அடுத்த பாடத்துக்கு போகணும். பிழை வராமல் பாதுகாத்து கொள்வது உங்களோட தான். நீ பிழைகளை கட்டாயம் ரெக்கார்டை கேட்டு திருத்திக்கோங்களா?